ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமை பார்க்குறதுக்காக அங்கே பாட்டி வராங்க. பாட்டி வந்ததுமே ரகுராம் வாங்கத்த அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அப்போ மணி நீ எப்படி இருக்கிற, உனக்கு பரவாயில்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, என்ன விஷயமா நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கேட்கும்போது, வேறு என்ன விஷயம், எங்கள் ஊர் கோயிலில் வந்து திருவிழா வச்சுருக்குறாங்க, நான் என்ன பண்ணுறதுக்கு, என் பையனும் மருமகளும் தான் அந்த கோயிலுக்கு வரவே மாட்டாங்க, ஆனால் என் பேரன் கல்யாணம் முடிஞ்சாக்கி நாங்கள் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு நான் நேர்ந்திருந்தேன், அதனால தான் இந்த 2 பேரையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லை, தனம் கதிரும் அவங்களும் என் பேரன் பேத்திக்க தானே, அவங்களும் வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கவோ, இது கெட்டதுமே ரகுராம் சொல்கிறாங்க, சீனுவையும் அவன் பொண்டாட்டியும் அழைச்சிட்டு போகிறது உங்களுடைய விருப்பம், ஆனால் தனாவை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறது வந்து அது என்னுடைய விருப்பம் கிடையாது, தனாவுக்கு விருப்பம் இருந்தால் கூட்டிகிட்டு போங்க, அது வந்து அவளுடைய விருப்பம் தான், அவள் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சரிதான் அப்படின்னு ரகுராம் சொல்லவும், இதை கேட்டதுமே வந்து தனா வந்து சொல்கிறாங்க, நான் ஒன்றும் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படிங்கும்போது உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க, என்ன தனா இந்த மாதிரிக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசிகிட்டு இருக்கிற. அப்போ வந்து அவங்க பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தனாவும் கதிரும் உங்கள் கூட கோயிலுக்கு வருவாங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே தனா கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் அவங்க கை வரல இருக்கிற மோதிரத்தை கழட்டி அவங்க ரூமில் இருந்து தூக்கி வீசும் போது அங்கே கரெக்டாக வந்து கதிர் வந்துடுறாங்க. வந்ததுமே வந்து தனா தன்னுடைய விரல இருக்கிற மோதிரத்தை கழட்டி வீசினதை பார்த்துட்டு அந்த மோதிரத்தை எடுத்து அவங்க ரொம்பவே ஃபீலிங்கோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. தனா என்னோட மனசு எப்போ தான் மாறப்போதோ தெரியல, அவள் மனசு எப்போ மாறினாலும் சரிதான், அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு கதிர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பாகம் பார்த்தோம்னா மணியை தான் காட்டுறாங்க. மணியும் பாட்டியும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, மணி நீ கரெக்டான நேரத்துக்கு என்னங்க வர சொல்லி இருக்கிற அப்படின்னு சொல்லும் போதே அங்கே மாயா வந்துருந்தாங்க. அப்போ ஜானகியும் வந்துருந்தாங்க. 2 பேருமே சொல்கிறாங்க, இது எல்லாம் நீங்கள் 2 பேரும் போட்டு திட்டம் தானே அப்படிங்கும்போது, ஆமாம் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்ல, அதுக்காக தான் நான் வந்து இப்படி ஒரு பிளானை போட்டேன். சொல்ல போனாக்கி வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா உங்களால் ஃப்ரீயாகவே பேச முடியாது, அதனால தான் இந்த வீட்டை விட்டு நீங்கள் வந்து 2 ஜோடிகளும் போகணும். போனதுக்கு அப்புறமா அந்த இடம் சூழல்லாம் மாறினாக்கி கண்டிப்பாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருக்கும். அதனால தான் நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன். அம்மாவும் அதுக்கு தகுந்த மாதிரிக்கு பேசிட்டாங்க. அப்படிங்கப்போ எங்கே பார்த்தோம்னா சீனுவும் சொல்கிறாங்க, நான் ஒன்றும் போக மாட்டேன் அங்கெல்லாம் சொல்ல அப்படிங்கும்போது உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க, என்ன சீனு இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது பத்மா சொல்கிறாங்க, ஆமாம் என் பையன் ஒன்று கோயிலுக்கெலாம் வரமாட்டான். அப்படிங்கப்போ பாட்டி கிடந்து நல்லாவே திட்டி விட்டுருந்தாங்க, என்ன பத்மா நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, என் பேரனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் எதுக்காக உங்ககிட்ட உத்தரவு வாங்கணும், சொல்ல பண்ணாக்கி என் பேரனையும் பேத்தியும் நான் உரிமையோட கூட்டிகிட்டு போவேன், நீ அதுக்கு ஏதாவது தடையாக இருந்துன்னு வச்சுக்கேன், உன்னை ஒரு வழி பண்ணிடுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கவும். அப்போ பார்வதி வந்து பத்மாட்ட சொல்கிறாங்க, என்னக்கா இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, இந்த கிளவி பற்றி தான் உனக்கு தெரியும்ல, இந்த கிளவி எப்போவுமே இப்படி தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா நீங்கள் நல்லபடியாக யோசனை பண்ணினீங்கம்மா, சொல்ல போனாக்கி உங்கள் 4 பேரையும் நீங்கள் உங்கள் கூடயே கோயிலுக்கு அழைச்சிட்டு போங்க, அப்படி அழைச்சிட்டு போனால் தான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்திக் இந்த விஷயத்தை பற்றி தெரியுது. தெரிஞ்சதுமே கார்த்தியும் புவனேஸ்வரியும் போட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க, இவங்க எல்லாம் கோயில் திருவிழாவுக்கு போகிறாங்களா, அங்கே வச்சு இவங்களெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் பாரு, சொல்ல போனாக்கி இந்த பிரச்சனையோட எல்லாத்துக்கும் மூல காரணமே அந்த மாயா தானே, அந்த மாயாவையும் சீனுவையும் வந்து நான் ஒருத்தர் வந்து சந்தோஷமானே வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பசுபதி கேட்குறாங்க, என்னம்மா நீ பண்ண போகிற அப்படிங்கும்போது, அந்த கோயில் திருவிழாவுக்கு இவங்கெல்லாம் போகிறாங்களா, ஆனால் வந்து போவாங்களே தவிர இவங்க வந்து உயிரோட வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தி ஒன்றும் புரியாம கேட்குறாங்க, என்னத்தை செய்ய போறீங்க அப்படிங்கும்போது, பாரு நான் என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஊர் திருவிழா போறதுக்காக இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ வந்து பாட்டி வந்து ரகுராம பார்த்து சொல்றாங்க, ரகு நீயும் ஜானகி வந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படிங்கும்போது இப்போ ரகுராம் சொல்றாங்க, இப்போ இருக்க நிலைமையில நான் எங்கேயுமே வர நான் தயாரா இல்லை அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜானகியும் ரகுராமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பேசாம தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து கண்டிப்பாக வந்து அவங்க போக மாட்டாங்க. அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க, என் மகனும் மருமகளும் தான் 1 வருஷம் கூட வந்தது கிடையாது, ஆனால் என் பேரனும் பேத்தியும் வராங்களா எனக்கு அதுவே போகிறோம், அது மட்டும் இல்லாமல் தனமும் கதிரும் வராங்களா அதுவே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படிங்கும்போது அப்போ தனம் வந்து இஷ்டமே இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ பேசாமல் எதுவும் பேசக்கூடாது, நீயும் கதிரும் போயே தான் ஆகணும் அப்படிங்கவும் தனா வந்து எரிச்சலோடையே அங்கேருந்து கிளம்புறாங்க. 4 ஜோடிகளும் பார்த்தோம்னா பாட்டி வந்து அந்த ஊர் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ மணி வந்து பாட்டிக்கிட்டேயும் மாயாக்கிட்டேயும் சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, நீ வரும்போது சீனுவும் நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு
நல்லபடியாக பேசி எடுத்து நீங்கள் வரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நான் எதுக்கு இருக்கிறேன், நான் தான் இருக்கிறோம்ல, என் பேரனி பேத்தியும் வரும்போது பாரு எவ்வளோ சந்தோஷமாக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துட்டு வரப்போகிறாங்க, நான் அந்த மாதிரி நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. தனம் கதிர் என்ன 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, வாங்க நம்ம கிளம்பலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லவும் இவங்க 4 பேரையும் அழைச்சிக்கிட்டு பாட்டி வந்து அங்கே கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து அங்கே பார்த்தோம்னா கோயில் திருவிழா எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வராங்க. மாயா இந்த மாதிரி தான் சூப்பராகவே கொண்டுட்டு போகிறாங்க. 2 ஜோடிகளையும் வந்து எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்பவே ஹாப்பியாக அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா என்னெல்லாம் விபரீதம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.